அழகிய காலையில் நமது குட்டி முயல் பூ தனது கேரட் வடிவ வீட்டிலிருந்து வெளியே வந்தது. அதன் கையிலிருந்த பெரிய சிவப்பு பலூன் பூவின் மகிழ்ச்சியைப் போல துள்ளி ஆடி வந்தது. ஆஹா, என்ன ஒரு கொண்டாட்டம்! பூ சிரித்தபடியே பலூனுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. ஆனால் திடீரென ஒரு பலத்த காற்று வீச, சட்டென்று பலூன் பூவின் பிடியிலிருந்து விடுபட்டு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தது. பூவுக்கு பயமும் வருத்தமும் ஏற்பட்டது. அது பலூனை பிடிப்பதற்காக துள்ளி குதித்தது. ஆனால் பலூன் மேலே மேலே போய்க்கொண்டே இருந்தது. வருத்தத்துடன் தரையில் அமர்ந்திருந்த பூவை பார்த்து அருகிலிருந்த புழுவாலி தன் தரையை நீட்டி என்ன நடந்தது என்று விசாரித்தது. பலூன் பறந்துவிட்ட சைதையை பூ காட்டியதும் உடனே வாலி உதவி செய்ய முன்வந்தது. இருவரும் பலூன் சென்ற திசையை நோக்கி சென்றார்கள். அங்கே பலூன் ஒரு உயரமான மலர் செடியின் கிளையில் சிக்கியிருப்பதைக் கண்டார்கள். பூ மேலே ஏற முயற்சித்தபோது வழுக்கி கீழே விழுந்தது. அது ஏமாற்றத்துடன் வாலியை பார்த்தபோது சுறுசுறுப்பான வாலி யோசித்தது. அது மெதுவாகவும் லாவகமாகவும் செடியின் கிளை வழியாக ஊர்ந்து மேலே சென்றது. பலூனின் நூல் முனையை பிடித்த வாலி கீழே இருந்த பூவை பார்த்து நூலை மெதுவாக இழுக்கும்படி சைகை செய்தது. உடனே பூ உற்சாகத்துடன் நூலை இழுக்கத் தொடங்கியது. மெதுவாக மெதுவாக பறந்த பலூன் பூவின் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. பூ மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து பலூனை இறுக அணைத்துக் கொண்டது. வாலி கீழே வந்ததும் இருவரும் கட்டிப்பிடித்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். நன்றியின் அடையாளமாக பூ தனது பிரியமான கேரட் ஒன்றை வாலிக்கு பரிசளித்தது. நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்தால் எந்த பெரிய பிரச்சனையும் சின்னதாகிவிடும் என்று முயல் பூவும் புழுவாலியும் நிரூபித்தார்கள்.